கத்தோலிக்க ஃபாதர் ஒருத்தர் அன்னை மரியாள் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி வேதாகமத்தை மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி பல விதமான வியாக்கியானங்களை அதுல கொடுத்து பேசியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு தவறான உபதேசம் என்பதை நம்ம போன வீடியோக்கள்ல பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்துணை பேருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். அன்னைக்கு மரியாளுடைய வயிற்றுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்ததை அவர் அந்த 10 மாதம் இருந்ததை மையப்படுத்தி மரியாளை உடன்படிக்கை பெட்டியாகவும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்த அந்த 3 பொருட்களும் இயேசுவை அடையாளப்படுத்துவதாகவும் அவர் பேசி அன்னை மரியாளை தூக்கி சுமப்பது என்பது வேதாகமத்தின் அடிப்படையிலே சரியானது என்பதாக அவர் கொஞ்சம் எங்கெங்கேயோ போய் ஒரு தவறான உபதேசத்தை செய்தார். அது அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம சரியாக அந்த வீடியோக்கள்ல விளக்கியிருப்போம். ஸோ அதுக்கு கீழே சில சகோதரர்கள் சில கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. கத்தோலிக்க சபையை சார்ந்த சகோதரர்கள் அதுல அவங்க வைக்கிற 3 முக்கியமான பொய்யை, பித்தலாட்டத்தனத்தை நாம இந்த வீடியோக்கள்ல சொல்ல போறோம். அதுல அடிக்கடி அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தங்களை தாய் திருச்சபை என்று சொல்லிக்கிறாங்க. அது எப்படி நாக்கூசாம தங்களை தாய் திருச்சபை அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அனுசரிக்கிற சடங்குகள், பாரம்பரியங்கள், அவங்க தெய்வத்தை வழிபடுகிற முறைமைகள் எல்லாம் தாய் திருச்சபை, ஆதி திருச்சபை செய்யற மாதிரி அவங்க செய்யறாங்க. சோ மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆதி திருச்சபை எப்படி இருந்தாங்க பாருங்க, அவங்க அனலா இருந்தாங்க. பவுலடிகள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொன்றை நான் போதிக்கல அப்படிங்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே போதிக்கிறார். ஒட்டுமொத்த வேதாகமும் மையம் யாராக இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் உபதேசம் பண்ணினாங்க. அப்ப ஆதி திருச்சபையினுடைய ட்ராக் வேறையா இருந்துச்சு, கத்தோலிக்க திருச்சபையினுடைய ட்ராக் வேற. ஆனா நான் கூசாம இவங்க தங்களை தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டத்தனம், பொய். அதுக்கு எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. சொல்லப்போனா, ஓப்பனா சொல்லப்போனா அதுதான் உண்மை. ஏன்னா நீங்களே வேதாகமத்தை எடுத்து வாட்சி பாருங்களேன். வேதாகமத்திலே அன்றைக்கு ஆதி திருச்சபை மக்கள் இருந்த அந்த நிலைப்பாட்டில் தான் நீங்க கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறதா அப்படின்னு நீங்க பார்த்தாலே இது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது அவங்க வைக்கிற ஒரு பித்தலாட்டத்தனம், ஒரு பொய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாகமத்தையே நாங்க தாங்க உருவாக்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பித்தலாட்டத்தனத்தை செய்வாங்க. நல்லா கவனிங்க, வேதாகமம் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சோ கடவுள் சிலரை பயன்படுத்துகிறார் சில வேலைக்காக. நேபுகாத் நேச்சாரை எல்லாம் பயன்படுத்துகிறார் ஆண்டவர். ஏன் சாத்தான கூட தன்னுடைய வேலைக்காக கடவுள் பயன்படுத்த முடியும். அப்படி வேதாகமத்தை அது ஒன்று சேர்ந்து ஒரே புத்தகமாக கொண்டு வர சிலரை பயன்படுத்தி இருக்கலாம். அதுக்காண்டி அந்த புத்தகமே எங்களால் உண்டானுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய பித்தலாட்டத்தனம் தான். ஏன்னா அந்த வேதாகமத்தினுடைய 27 புத்தகங்களும் அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது. அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்த அந்த நிருபத்தை தான் ஒவ்வொரு சபையும் வைத்துக்கொண்டு அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டாங்க. சோ அப்போஸ்தலர் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப திருச்சபை என்பது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் திருச்சபை. ஆனா ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டிருக்குதா? உங்க மனசாட்சி தொட்டு சொன்னா கண்டிப்பா அப்போஸ்தலர்கள் உபதேசித்த உபதேசத்திலே கட்டப்படல. பவுலடிகள் கடவுளால் தொடப்பட்டு ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டு வர்றாரு அப்போஸ்தலனாக. பவுலடிகள் பிரசங்கிக்கிறது சரியான பிரசங்கமான்னு அன்னைக்கு அப்போஸ்தலருடைய கமிட்டி உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாக்குது. அதுக்கப்புறம் தான் பவுலுடைய பிரசங்கமும் சரியான சத்தியத்தை தான், நாம சொல்ற சத்தியத்தை தான் பவுலும் பேசுறாரு அப்படின்னு ஏத்துக்குச்சு. சோ பவுலடிகளுடைய பிரசங்கத்தையே அவ்வளவு அனலைஸ் பண்ணும்போது வர்றவங்க போறவெல்லாம் எழுதுனதெல்லாம் பைபிள்னு சொல்ற கத்தோலிக்க திருச்சபை எங்க? அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருந்த ஆதி திருச்சபை எங்க? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, வேத புத்தகம் அவங்க தான், நாங்க தானே எழுதி கொடுத்தோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான வார்த்தை பாருங்க. இது பழைய ஏற்பாடு யூதர்களால் எழுதப்பட்டது. யூதர்களில் வந்த தீர்க்கதரிசிகள் மூலியமாக வேதாகமம் பழைய ஏற்பாட்டு புத்தகம் எழுதப்பட்டது. இப்ப யூதர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகம் எங்களோடது அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்குருவோமா? நம்ம சொல்லுவோம் உடனே அது கர்த்தர் கொடுத்ததுப்பா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் உள்ள நீதி நியாயங்கள், சட்டதிட்டங்கள், இது 2 விஷயங்கள் இருக்குது. அதுல நீதி நியாயங்களை நம்ம எடுத்துக்கிறோம். நீதி நியாயங்கள் எக்காலத்துக்கும் உள்ளது. ஆனா பழைய ஏற்பாட்டில் உள்ள சடங்கு முறைகள், சம்பிரதாய முறைகள், சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. இதை நம்ம சரியாக பிரிக்கிறோம். அப்ப அந்த சடங்கு முறைகள், சம்பிரதாயங்கள், பலி முறைமைகள், பண்டிகை முறைமைகள் இதெல்லாம் யாரை மையப்படுத்தி காமிக்குது? இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி காட்டுது. அதை வரலாறு அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்வதற்காக தான் பழைய ஏற்பாடு புத்தகத்தை நாம வச்சிருக்கிறோம். சரிங்களா? பழைய ஏற்பாடு புத்தகத்தை
யூதர்களுக்கு தேவன் கொடுத்ததாக இருந்தாலும் ஏன் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நாம வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்துவை கரெக்டாக கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய அந்த தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுது. பழைய ஏற்பாடு முழுவதும் நிழலாட்டமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்க நிழலாட்டமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்து அதை நிஜமாக்குகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாடு புத்தகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுவாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி இடுகிறவர்கள் அவைகளே. எது? புதிய ஏற்பாடு இல்ல, பழைய ஏற்பாட்டு வேதாகமம். அதை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார். அது கர்த்தர் தந்தது. வேத வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தர் தந்தது. யூதர்கள் நாங்க தந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்குருவோமா? ஏத்துக்க மாட்டோம். அது மாதிரி ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இப்போ பைபிளை நாங்க தாங்க எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ள கூடியது ஒன்றல்ல. கடவுள் யாரை வேண்டுமா, கடவுள் தான் அதை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யறாரே ஒழிய அதை ஒரு ஒரு தனி குரூப் சொந்தம் கொண்டாட என்னைக்குமே முடியாது. அதுவே முதல்ல ஒரு இறைவனுக்கு விரோதமான ஒரு செயல். கடவுள் செய்த செயலை தனக்கு உரிமை பாராட்டிக் கொள்வது அது என்னைக்குமே கடவுளுக்கு எதிரான ஒரு செயல். அந்த செயலை தொடர்ந்து இந்த கத்தோலிக்க திருச்சபை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. தயவு செய்து அவர்கள் சத்தியத்தின் பால் விவிலியத்தின் பக்கம் திரும்பினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் நம்முடைய ஆசை. அதற்காக தான் இந்த வீடியோவையும் பதிவிடுறோம். அடுத்து மூன்றாவதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பித்தலாட்டம் பொய் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி பிரிவினை சபைகள் பிரிவினை சபை மீன் நம்மை போன்ற சபைகளை பிரிவினை சபைகள்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா உண்மையை சொல்ல போனா பிரிவினை சபை என்கிற அந்த சொல்லாடல் யாருக்கு கச்சிதமாக பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, அது கத்தோலிக்க திருச்சபை மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதான் அவங்க தான் பிரிவினை சபை. எதுல இருந்து பிரிஞ்சு வந்தாங்க? உண்மையான சபை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாங்க. உண்மையான சத்தியத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிறாங்க. உண்மையான ஆண்டவரை விட்டு பிரிந்து வந்துட்டாங்க. உண்மையாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. உண்மையாக ஆதி திருச்சபை விட்டு பிரிந்து வந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபை தான். அப்ப பிரிவினை சபைங்கிறது அவங்களுக்கு தான் பொருந்துமே ஒழிய நம்ம விவிலியத்தை தான் வச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் அதுல இருக்குது. அப்போஸ்தலர்கள் மேலதான் கட்டப்பட்டிருக்கோம்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு தான் அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்தெடுத்தார். 12 அப்போஸ்தலர்களை ஏன் தெரிந்தெடுத்தார் இயேசு கிறிஸ்து? தெளிவாக விவிலியத்தில் இருக்கிறது. அவர்களுடைய உபதேசத்துல கட்டப்படும்படியாக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் வந்தவங்க போறவங்க எல்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம அதுவும் வேத வாக்கு அப்படின்னு சொல்ற கத்தோலிக்க திருச்சபையை குறிச்சு எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அதை குறிச்சு அவங்க தான் சத்தியத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்களே ஒழிய, அவங்க தான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க ஒழிய, அவங்க தான் கடவுளை விட்டே பிரிந்து விக்கிரக வழிபாட்டுக்குள்ள போய் பிரிஞ்சு போயிருக்கிறாங்களே ஒழிய, நம்மளை பார்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னா பிரிவினை சபையார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது போகட்டும். என்னென்ன விஷயத்தில எல்லாம் ஆதி திருச்சபை விட்டு இவர்கள் பிரிந்து இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாக, வேதாகமத்துக்கு விரோதமாக பற்பல சடங்குகள், சம்பிரதாயங்கள், வணக்க முறைகள், இறை வணக்க முறையிலேயே நிறைய தப்புகள் அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இவங்க மார்ட்டின் லூத்தரை குற்றப்படுத்துவாங்க. மார்ட்டின் லூத்தர் கிட்டத்தட்ட ஒரு 95 ஆயத்துக்கள் எழுதி என்ன செஞ்சாரு? கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக ஒட்டினாரு. அன்னைக்கு பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைக்கப்பான் அப்படின்னு வேதம் சொன்னா, வேதம் மட்டும் இல்ல, கடவுள் வைத்திருக்கிற சிஸ்டமே அதுதான். அந்த சிஸ்டத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆபிரகாம்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டானோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னின் மித்தம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாரு. சோ அந்த ஆபிரகாமின் வழித்தோன்றலிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக முழு உலகமும் என்ன பண்ணுது? ரட்சிப்புக்குள்ள கடந்து வருது. எப்படி கடந்து வருது? விசுவாசத்தினால் கடந்து வருது. ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டது போல இன்னைக்கு புறஜாதிகளாக நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாகிறோம். இப்படி பைபிள் சொல்ல அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையை நியமிச்சாங்க. இந்த கட்டளை எப்ப நியமிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருந்து இல்ல, ஆண்டவர் சொன்ன விஷயமும் இல்ல. 1190 தான் பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு சீட்டு அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. பணம் பார்க்கறக்காண்டி. நல்லா பணம் கொளிக்கும்ல, உங்க பாவம் மன்னிக்கப்படணுமா, நீங்க ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துருங்க, இந்த சீட்டை மட்டும் வாங்கினீங்கன்னா போதும், உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும். இப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இது வேதாகமத்துல எங்கேயாவது இருக்குதா? சோ அதனாலதான் இவங்க வேதத்தை ஓரங்கட்டி வைப்பாங்க. வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கருவேப்பிலை மாதிரி ஓரமா வச்சுக்கிறது. நாங்க தான் எல்லாமே, சபையினுடைய முக்கியமான போப்பு தான் எல்லாமே எடுப்பாரு, சபை எல்லாமே எடுக்கும். ஆனா வேதாகமம் ஒரு கருவேப்பிலை மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை மறைப்பதற்காக இந்த வேலையை செய்வாங்க தொடர்ச்சியாக. அவங்க ரொம்ப ஞானார்த்தமாக சில விஷயங்களை எடுத்து பேசினாலும் ஒட்டுமொத்தமாக இறைவனுக்கு விரோதமான போதனை என்பதை புரிந்து கொள்ளுங்க. சோ இதைத்தான் அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் அவர்களும் எதிர்த்தார். உடனே அவரை அவர் பெரிய பாவியாக இன்றைக்கு அவர்கள் சித்தரிச்சு கொண்டிருக்கிறாங்க. சோ நீங்க சரியா இருந்தீங்கன்னா ஏன் மார்ட்டின் லூத்தர் போன்றவங்க எழும்ப போறாங்க? ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல எபேசு சபையை பார்த்து சொல்லுவாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய்,
அதனால நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து ஆதியில செய்த கிரியைக்கு திரும்ப அப்படிம்பார். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை ஆதி திருச்சபை செய்த செயல்பாட்டுக்கு திரும்பணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆதியிலே கொண்டிருந்த சத்தியத்தை விட்டு, அன்பை விட்டு, பல மதஸ்தருடைய கொள்கைகளை உள்வாங்கிக்கிச்சு. எபேசு சபை பார்த்து ஆண்டு பேசுறதுதான், நீ நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கையெல்லாம் போய் பின்பற்றிட்டு இருக்கியப்பா அப்படின்னு கடிந்து கொள்வார். சோ வேதாகமத்தை விட்டுவிட்டு மற்ற மதங்களுடைய கொள்கைகளையும் உள்வாங்க ஆரம்பித்து விட்டது கத்தோலிக்க திருச்சபை. அப்படி அவங்க கொண்டு வந்ததுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இரண்டாவதா இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, மரியன்னையினுடைய விண்ணேற்பம். நீங்க வரலாற்றில எந்த இடத்துலையுமே மரியனுடைய விண்ணேற்பத்தை பார்க்க முடியாது. மரியன்மை கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்தவங்க, நம்ம அதை மறுக்கவே இல்லை. உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்ததுனாலதான் கடவுள் அவங்களை தேர்ந்தெடுத்தாரு. அதனால கடவுள் எப்படி பரமேறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனாரோ மரியன்னையும் அப்படி பரமேறி போனாங்க அப்படின்னு. எப்ப இது வந்துச்சு? ஒருவேளை இருந்தது எதுவும் நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. இவங்க மரியன்னைய தேவையில்லாம உயர்த்தி அதுக்கு சட்டமாக ஏற்றி கத்தோலிக்க திருச்சபை மக்கள்கிட்ட புகுத்தினாங்க. எப்ப புகுத்துறாங்க தெரியுமா? அந்த புகுத்தப்பட்ட ஆண்டு 1950. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலதான் மரியன்னை விண்ணேற்பம் அடைந்ததாக அதுக்குன்னு ஒரு ஆண்டு விஷயத்தை குறித்து அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய ஒரு துர்க்காரியங்கள் பாருங்க. வேத பிரமாணத்துக்கும் தேவனுக்கும் விரோதமான ஒரு காரியம். பவுலடிகள் விண்ணேற்பம் அடைந்தார், பேதுரு விண்ணேற்பம் அடைந்தார், எல்லா அப்போஸ்தலரும் விண்ணேற்பம் அடைந்தான்னு போட்டிருக்க முடியுமா? அவங்க எல்லாரும் நம்ம எப்படி முற்பிதாக்கள் மரிச்சாங்களோ அதே மாதிரி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஸோ அதை தேவையில்லாம நம்ம நோண்ட தேவையில்லை. ரெண்டாவது பாருங்க, மரிச்சு போன புனிதர்களை தோண்டி எடுத்து அதை எதையோ ஒரு பிண்டம் சொல்லிட்டு அதை தூக்கிட்டு சுமந்துட்டு அலைவாங்க. இதெல்லாம் ஏன் எதுக்கு இதை பண்றாங்கன்னே தெரியல. சில உடம்புகள் ஒருவேளை அழுகாமே இருக்கட்டுங்க, அதை தூக்கி சுமந்து என்ன பண்ண போறீங்க? வேதாகமத்தில் இப்படி யாரையாவது பரிசுத்தவான்களை தூக்கி சுமந்துட்டு கிடந்தாங்களா? ஸோ எதையாவது ஒரு மூட நம்பிக்கையை பூத்திக்கிறது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. மூன்றாவதாக ஜெபமாலை உருட்டுவது. வேதாகமத்தில் எங்கேயும் ஜெபமாலை உருட்டுற சிஸ்டம் இல்லை. வேதாகமத்தை கடவுள்கிட்ட ஜெபிச்சாங்க, கடவுள்கிட்ட மட்டும் தான் ஜெபிச்சாங்க. போய் செத்து போன புனிதர்கள்ட்ட எல்லாம் போய் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று எந்த இடத்துல நீங்க வேதாகம குறிப்புல பார்க்க முடியாது. மரிச்சு போன ஆபிரகாம்கிட்ட போய் ஜெபிச்சு பார்த்திருக்கீங்களா? மரிச்சு போன பேதுருட்ட போய் யாராவது ஜெபிச்சு பார்த்திருக்கீங்களா? பவுல்கிட்ட போய் ஜெபிச்சு பார்த்திருக்கீங்களா? எங்கேயுமே அப்படி கிடையாது. சோ நாம் முழங்கால் படியிட வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்னால தான். அவர் நாமத்துல கேட்டா தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜெபமாலை உருட்டுறது. அப்படியே ஜெபம் செஞ்சு, இது எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? புறஜாதிகிட்ட இருந்து. அவங்க தான் அந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. உத்திராட்ச கொட்டை உருட்டிக்கிட்டு ஸ்லோகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மந்திர உச்சாடனங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த மதத்தினரை பார்த்து இவங்க கத்துக்கிட்டு இவங்களும் ஜெபமாலை என்கிற ஒரு சிஸ்டத்தை எப்ப கொண்டு வர்றாங்க? 1990களில் கொண்டு வர்றாங்க சிஸ்டம். ஒவ்வொரு அந்த கொட்டையும் உருட்டும் பொழுது ஒரு மந்திர உச்சாடனம், ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டு செய்யற விஷயம். ஸோ வேதாகமத்துக்கு அப்படியே அகைன்ஸ்ட் ஆனது. இது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த விஷயமும் கூட. அப்படியெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கல. ஸோ அது ஒரு தவறான விஷயம். அடுத்து பாருங்க, குருவானவர் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தடையை கொண்டு வர்றாங்க. ஸோ கடைசி காலத்தினுடைய ஒரு பொல்லாத உபதேசமாக திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. கடவுள் எப்பவுமே ஒரு ஆணை படைச்சு அவன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு பெண்ணையும் படைச்சார். அதே மாதிரி ஊழியத்துக்கு வருகிற ஒரு மனிதனை குறித்து சொல்லும் போது அவன் ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஊழியம் செய்யறவனும் கூட மனைவியை உடையவனா இருக்கணும். குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி தேவனுடைய சபையை நடத்த தெரிவான்? பைபிள் இப்படி சொல்லுது. சிலரை தேவன் அப்படி அன்னகர்களை அழைக்கலாம். சிலரை திருமணம் பண்ணாம அப்படி ஒரு அழைப்பு இருக்குது. அதுக்காண்டி இந்த திருச்சபையில் நீ ஊழியக்காரனா வந்தீங்கன்னா நீ கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டம் பைபிள்ல எங்க இருக்குது? கடவுள் எங்க இந்த சிஸ்டத்தை வச்சாரு? அந்த சிஸ்டத்தை நீங்க புகுத்த போய் தான் இன்னைக்கு நிறைய ஃபாதர்மார்கள் தப்பு செய்யறாங்க. இந்த மாதிரி இதுல விழுந்து போயிடுறாங்க, தப்பான விஷயத்துல விழுந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சட்டம் ஆபத்தான ஒரு விஷயம். அழைக்கப்பட்டவங்க மட்டும்தான் அது செய்யணுமே ஒழிய எல்லாரும் இதை செய்யணும் அப்படின்னு சட்டமாக இவங்க ஏற்றினது ஒரு வேதாகமத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். அடுத்து இவங்க செஞ்சது என்னன்னா, போப்பாண்டவர் பரிசுத்தமானவர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எப்ப போடுறாங்கன்னா 1070களில் போடுறாங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டுறாங்க. அடுத்து இன்னொன்னு பாருங்க, லென்த் நாட்களில் மாம்சம் சாப்பிட தடை. அந்த ஒரு 40 நாள் துக்க நாள் அப்படின்னு அனுசரிப்பாங்க. பைபிள்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் அவர்கள் துக்கத்தை எல்லாம் அனுசரிச்சுட்டு இல்லை. இந்த சட்டத்தை எப்ப கொண்டு வராங்கன்னா 998 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு 998 வருஷம் கழிச்சு கத்தோலிக்க திருச்சபையால் ஒரு சட்டம் போடப்படுது. இந்த 40 நாள் மட்டும் துக்க நாட்கள். இந்த துக்க நாள்ல நீங்க கறி சாப்பிடக்கூடாது, சந்தோஷமான காரியங்களை செய்யக்கூடாது, பெண்களை பூ வைக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சட்டங்களை போட்டு வச்சிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு தப்பான உபதேசம் பாருங்க. நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்துல நம்ம நேசிக்கிற ஒருத்தர் இருக்காங்க வைங்களேன், மரிச்சிட்டா கண்டிப்பா துக்ககரமான ஒரு செயல். வருடம் அவங்க நினைவு கூர்ந்து என்ன செய்வோம்? ஒரு துக்க விஷயங்கள் கொண்டாடுவோம்.
ஆனா நம்ம ஆண்டவர் தான் 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்துட்டார்ல. அப்போ உயிர்த்தெழுந்த தேவனுக்கு 40 நாள் ஏன் துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? 41ஆம் நாள் கழிச்சு சிரிச்சிடுறது. இது வந்து வேடிக்கையா இல்ல, காமெடியா இல்ல ஒவ்வொரு வருஷமும் நம்ம செய்யும்போது. கடவுள் எனக்காக மரித்தார். என் ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு அந்த நன்றி உணர்வு எப்போதுமே நம்ம இருதயத்தில் இருக்கணும். ஆனா துக்கம் கொண்டாடுறது என்ன பழக்கம் அது? உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு எப்படிங்க நீங்க துக்கம் கொண்டாடுவீங்க? 40 நாள் போட்டுக்கிட்டு துக்கம் கொண்டாடிக்கிட்டு, அதுல கறி சாப்பிடக்கூடாது. இந்த சட்டமெல்லாம் பைபிள்ல எங்க இருக்குது? அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாங்களா? அது துக்க நாள்னு. முதல்ல உயிரோடு இருக்கிறவருக்கு ஒரு துக்க நாள் கொண்டாட முடியுமா நம்ம? மரித்தவர்களுக்கு கொண்டாடலாம். உயிரோடு இருக்கிற தேவனுக்கு நீங்க எதுக்கு துக்க நாள் கொண்டாடிட்டு உட்கார்ந்திருக்கிறீங்க? இது நகைச்சுவையான மூட நம்பிக்கையிலும் ஒரு கேடுகட்ட மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை. இத வந்து கத்தோலிக்க திருச்சபை சட்டமாக எப்ப கொண்டு வந்தாங்க? 998ல. மரித்த புனிதர்களுடைய வார்த்தையும் வேதம் என்று 990ல கொண்டு வர்றாங்க. அதாவது செத்து போன எல்லா புனிதர்கள் பேசுனதும் கடவுளுடைய விவிலியத்துக்கு சமமானது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை தான் அதுக்கப்புறம் வந்த போதகர்கள் போதிக்கணுமே ஒழிய புதிய உபதேசத்தை போதிக்கிறது வேதாகமம் என்னைக்குமே அங்கீகரிக்காது. கடவுள் அங்கீகரிக்க மாட்டார். கடவுள் ஏற்கனவே தாம் சொன்ன வார்த்தைக்கு முரண்பாடாக இறைவன் வேற ஒரு விஷயத்தை கொண்டு வர மாட்டார். அப்ப செத்து போன எல்லா புனிதர்களும் பேசுனது இறை வார்த்தைன்னா அது எப்படி இருக்குதோ நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு துருபதேசம் பண்றதை பார்க்கிறோம். பல ஒன்லி ஜீசஸ், ஒன்லி யுகோவா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேசுனது பூரா நம்ம இறைவார்த்தைன்னு சொல்றதா? அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருந்தாங்க. அவர்களை கொண்டு கடவுள் என்ன செஞ்சாரு? தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதை புத்தகமாக எழுதினார்கள். அதை கடவுள் ஒருமித்து வேதாகமமாக நம்ம கையில இன்னைக்கு கொடுத்துட்டாரு. சோ அந்த வெளிச்சத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் போதிக்கணுமே ஒழிய, ஒருவன் போதித்தால் அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன் என்று வேதம் சொல்லுது. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி யாதொன்றையும் செய்யாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையோடு கூட ஒரு வார்த்தை கூட்டாதே குறைக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எழுதப்பட்ட வார்த்தையை மக்களுக்கு போதித்து அந்த சத்தியத்திலே வழிநடத்தின மொழிய இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் வேதம் சொல்றது எந்த அளவுக்கு தவறான துருபதேசம் யோசிச்சு பாருங்க. கத்தோலிக்க திருச்சபை என்னைக்கு வந்து உலக விஷயத்துக்குள்ள விழுந்துச்சோ அன்னைக்கே ஆவியானவர் அவங்க விட்டு போயிட்டார். ஆவியானவருடைய ஆளுகை அவங்களுக்குள்ள இல்ல. அப்ப அவங்க பேசுனதெல்லாம் எப்படி கடவுளுடைய வார்த்தையான்னு சொல்ல முடியும்? சோ அது வந்து ஒரு தவறான விஷயம். கடவுள் அப்படி செயல்படுகிறவர் அல்ல என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, யோசேப்பை வணங்க சட்டம் போடுறாங்க. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன் என்று அறியப்படுகிறார் பாத்தீங்களா? முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்மையிலேயே இரத்த சம்பந்தப்பட்ட அப்பா யோசேப்பு கிடையாது. அப்பா என்று எண்ணப்பட்டவர் அவர், அவ்வளவுதான். ஆனா அவரையும் வணங்கணும். அந்த திருக்குடும்பம்ங்கிற கான்செப்ட். மரியாள், அன்னை மரியாளு, அப்புறம் யோசேப்பு, இயேசு கிறிஸ்து, இவங்க 3 பேர் சொன்னா திருக்குடும்பமா. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குழந்தைகளை எல்லாம் அவங்க ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் மட்டும் திருக்குடும்பம், இவங்கள வழிபடணும் அப்படிங்கிற சட்டத்தை எப்ப கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா 890களில் கொண்டு வர்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வேதாகமத்துக்கு புறம்பான கடவுளுக்கு எதிரான ஒரு விஷயம் பாருங்க. என்னையன்றி வேற ஒரு தேவன் உனக்கு உண்டாக்க வேணாம், என்னை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். அப்ப வணங்குவது கடவுளுக்குரியது, ஆராதனைக்குரியது தேவனுக்குரியது மட்டும்தானே ஒழிய இவங்களை எல்லாம் போய் திருக்குடும்பம் சொல்லி வணங்குவதற்கு சட்டம் போட்ட கத்தோலிக்க திருச்சபை ஆதி திருச்சபை, தாய் திருச்சபை என்று தங்களை சொல்லிக் கொள்றாங்க. கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு. எந்த அளவுக்கு வேதாகமத்தை விட்டு போயிட்டாங்க. புனிதர்களை வணங்கலாம், யோசேப்பை வணங்கலாம், மரியாளை வணங்கலாம், அவங்க கிட்ட போய் கண்ணீர் வெடிச்சு ஜெபம் பண்றது, அவங்க கிட்ட பொருத்தனை வைக்கிறது, கேட்டா நாங்க வணங்கவே இல்லைன்னு ஒரு பொய்யையும் பேசிக்கிறது. ஆனா அவங்க கிட்ட போய் முழங்கால் படிட்டு அழுகிறது, பொருத்தனை வைக்கிறது, அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கறது, அவங்களுக்கு மொட்டையை எடுக்கிறது, மரியாளுக்கு முன்னாடி நாம முடி காணிக்கை செலுத்துறேன். யாருக்கு முடி காணிக்கை செலுத்துவோம்? காணிக்கைங்கிறது யாருக்குங்க செலுத்துவோம்? ஸோ எல்லாமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை எல்லாம் இவங்களுக்கு செலுத்திட்டு கடைசியில மழுப்பல் பேச்சை பேசுவாங்க. இது ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் கத்தோலிக்க திருச்சபை வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சட்டமாக அவர்கள் ஏற்றினார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து 850ல வெறும் தண்ணீரை ஜெபம் பண்ணி அதை ஹோலி வாட்டர் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சாங்க. ஹோலி வாட்டர், பரிசுத்த தண்ணீர் அப்படிங்கிறது பைபிள்ல எங்கேயாவது ஏதாவது தண்ணியை பரிசுத்த தண்ணீர்னு சொல்லப்பட்டிருக்குதா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். எந்த பிணியாளியா இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படும், அவ்வளவுதான். ஆனா தண்ணியை ஜெபம் பண்ணி ஹோலி வாட்டர் அப்படின்னு கொண்டு வர்றது எந்த சிஸ்டத்தை இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எந்த மார்க்கத்தில் அதான் ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதுங்கள் அப்படின்னு. புறஜாதிகள் எல்லாம் ஒரு ஆத்துல போற தண்ணியை புனித தண்ணீருங்குவாங்க. எதையோ ஒரு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது மட்டும் புனித தண்ணி அப்படிங்குவாங்க. அது மாதிரி இவங்களும் புனித நீர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எங்க போய் சொல்லன்னு தெரியல. 786ல தான் பாத்தீங்கன்னா சிலை வணக்க சட்டம் கொண்டு வர்றாங்க. சிலையை வழிபடலாம், இயேசு கிறிஸ்துனுடைய சிலையை செய்து, மரியாளுடைய சிலையை செய்து, புனிதருடைய சிலையை செய்து அதையும் கூட நம்ம ஆராதிக்கலாம். ஏன்னா நம்ம வேற கடவுளை கும்பிடல, நம்ம வந்து ஆண்டவருக்கு தானே செலவு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண் உருவத்திலேயோ பெண் உருவத்திலேயோ ஊரும் பிராணிகளுடைய பறக்கும் பறவைகளுடைய உருவத்திலேயோ அல்லது வான சேனைகளுடைய உருவத்திலேயோ நீ யாதொரு விக்கிரகத்தையும் செய்து நமஸ்கரிக்காத, அவ்வளவுதான். அதை போய் கும்பிடாத அப்படின்ட்டாரு. நீங்க செஞ்சிருக்க சிலைக்கு இயேசு பேரை வச்சுட்டா உடனே அது வந்து கடவுளை ஆராய்ச்சது ஆயிருமா? இதே வேலையை தான் இஸ்ரவேல் மக்களும் செஞ்சாங்க. வனாந்திரத்துல கந்துக்குட்டியை உருவாக்கி அதுக்கு பண்டிகை கொண்டாடும் போது என்ன பேர் வைக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு பண்டிகைன்னு வைக்கிறான். செஞ்சது கண்ணுக்குட்டி, ஆனா பேர் என்னது? கர்த்தருக்கு பண்டிகை. இந்த மாதிரி சிலையை செஞ்சுவிட்டு அதுக்கு இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு, இயேசு இந்த மாதிரி தாடி வச்சுக்கிட்டு இப்படியே சாப்பிட்டான கூந்தல் வச்சுக்கிட்டு இப்படியா சுத்திட்டு அலைகிறாரு. இனிமே இயேசுவை தூக்கி மரியாட்ட குழந்தையா இருக்கிற மாதிரி குழந்தை இயேசுன்னு. இயேசுநாதர் வளர்ந்து பெரிய ஆளாகி நமக்காக மறிச்சு பரமேறி போயிட்டாரு. இனிமே இந்த கத்தோலிக்க திருச்சபை இயேசுநாதரை குழந்தையாவே ஆக்கி இடுப்புல வச்சுக்கிறது. சோ ஒட்டுமொத்தமாக ஆண்டவருக்கு விரோதமாக, வேதாகமத்துக்கு விரோதமாக, ஆதி அப்போஸ்தல திருச்சபை உபதேசத்துக்கு விரோதமாக பிரிந்து இருக்கிற திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையே ஒழிய நாம் இல்ல. நாம விவிலியத்தின்படி இருக்க வேண்டும் என்று வருகிறோம். ஏன்னா விவிலியத்திலாம் சரியான சத்தியம் இருக்கிறது. வந்தவன் போறவன்லாம் சொல்றதெல்லாம் வேதம் அப்படின்னு எடுத்துட்டா கெட்டு குட்டிச்சேரா போயிரும் ஒரு மார்க்கம். புரிந்து கொள்ளுங்கள். இனிமே இப்படி வந்து கடவுளுக்கு விரோதமான நீங்களே சிந்திச்சு உங்க கான்சியஸ்ல கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே நீங்க செயல்படுகிற விதம், நீங்கள் சாதிக்கிற விதம் தவறு என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதனால மற்ற சபைகளை பார்த்து இனிமே பிரிவினை சபைன்னு சொல்ற விட்டுருங்க. ஏன்னா கடவுளை விட்டும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விட்டும் வேதாகமத்தை விட்டும் பிரிந்த சபைகள் கத்தோலிக்க சபைதான். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கட்டும். காட் பிளஸ் யூ.